ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ள பதிவு. இதை யாரும் தள்ளிவிட்டு போயிடாதீங்க. இந்த பதிவு கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். குரு அஸ்தங்கம். குரு மேற்கே மறைகிறார். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகிறது அப்படின்னு யாரும் தவறு விட்டு விடாதீர்கள். பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களுக்கு நேசம், அஸ்தங்கம், வக்கரம், ஆட்சி, உச்சம், சமம் என்று இருக்கிறது. இதில் மிக கடுமையான தோஷம் அப்படின்னா ஒரு கிரகம் ஜாதகத்தில் அஸ்தங்கமாக இருப்பது தான். அதே மாதிரி கோச்சாரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆவது தான். அஸ்தங்கம் அப்படின்னா மறைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த அஸ்தங்க தோஷம் ஒருவருக்கு ஒரு குடும்பத்திற்கு 100% பாதிப்புகளை ஏற்படுத்தும். அஸ்தங்கமான ஜாதகனுக்கு மட்டும் தோஷம் கிடையாது, அந்த குடும்பத்திற்கே 100% தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சுய ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாவது மிக கடுமையான தோஷம் அந்த குடும்ப நபர்களுக்கே உண்டு. குரு அப்படின்னா பணம், குழந்தைகள், நல்ல புத்தி, ஆசான், நல் வழிகாட்டக்கூடிய பெரியோர்கள், ஆசிரியர்கள், தங்கம், அரசியல் பதவி, புகழ், கௌரவத்தை ஏற்படுத்துவது. குருபகவான் அஸ்தங்கமான அந்த ஜாதகனுக்கு இது எல்லாமே கிடைக்காமல் போயிடும். இந்த வருஷம் 10/7/2026 அன்று குருபகவான் அஸ்தங்கமாகி 9/8/2026 வரை ஒரு 30 நாட்கள் குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்வார். துலாம் ராசி அன்பர்களுக்கு குருபகவான் மேற்கே மறைகிறார். குருபகவான் அஸ்தங்கம் ஆகிறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கும் 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு. துலாம் ராசி பார்த்தீங்கன்னா குரு எவ்வழியிலும் யோகம் செய்ய மாட்டார். இப்போ தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே, அதாவது 10ஆம் வீட்டிலே குரு உச்சம் பெற்று செல்கிறார். 10லே குரு வரும்போது இந்த ஒரு மாதத்திலே துலாம் ராசி என்பர்கள் வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, தொழில் சார்ந்து, பணம் சார்ந்து நீங்கள் சில பிரச்சனைகளை, சில மாற்றங்களை சந்தித்திருக்கக்கூடும். உயர் அதிகாரிகளிடம், முதலாளிகளிடம் உங்களுக்கு பிரச்சனைகள், வீண் வாக்குவாதங்கள் இப்படிலாம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா குரு 10லே இருக்கும்போது தொழில் சார்ந்து, வேலை உத்தியோகம் சார்ந்து சில மாற்றங்களை செய்தே தீர்வார். 10வது வீட்டிலே குருபகவான் அஸ்தங்க நிலையில் மேற்கே மறைந்து செல்லும்போது உங்களுக்கு 3ஆம் இடத்து பலனும் 6ஆம் இடத்து பலனும் மட்டுப்படும். துலாம் ராசி அன்பர்களுக்கு 3வது வீட்டின் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் தைரியம் பாதிக்கப்படும், உங்களுடைய வீரியம் பாதிக்கப்படும், உங்களுடைய பெயர், மதிப்பு, மரியாதை, புகழ், களங்கம் ஏற்படும். 3வது வீட்டின் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது இளைய உடன் பிறந்தவர்களுக்கு ஆகாது. இளைய உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் ஆகவே ஆகாது. நீங்கள் சொன்னீங்கன்னா தம்பியோ தங்கையோ உங்கள் பேச்சுக்கு மறுப்பு தான் தெரிவிப்பாங்க. 3ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது இப்போ பார்த்திங்கன்னா சிறுதூர பயணம், உள்ளூரோ வெளியூரோ, இந்த பயணங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். 3ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது சிலர் வீரியத்திற்காக மருந்துகள் எடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதாவது ஆண்மை சம்பந்தமான மருந்துகள், மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை துலாம் ராசி என்பதற்கு இந்த 30 நாட்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது துலாம் ராசி என்பர்கள் புதிய நண்பர்கள், கூட்டாளிகள் உதவிகளை எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது. புதிய நண்பர்கள், கூட்டாளிகளிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா 3ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது நண்பர்கள், கூட்டாளிகளிடம் இதை உதவி கேட்டாலும் சரி, அல்லது நீங்கள் இதை கையெழுத்து போட்டாலும் சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். துலாம் ராசிக்கு 6ஆம் அதிபதி தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே அஸ்தங்கமாகிறார்.
6ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது வேலை உத்தியோகத்திற்காக இப்போ வந்து வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் எனக்கு வந்து பதவி உயர்வு வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது. அதனால் வந்து பதவி உயர்வுக்காக நீங்கள் வந்து அரசியல்வாதிகளை சந்திப்பது, உயர் அதிகாரிகளை சந்திப்பது, அவங்களிடம் போய் உதவி கேட்பது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பவர்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது வேலை உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி உங்களுக்கு உயர் அதிகாரிகள் இந்த காலகட்டத்தில் மாற்றம் செய்யப்படலாம். உயர் அதிகாரிகள் வேற ஆள் வரலாம். அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் முதலாளிகள் உங்களுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். முதலாளிகளிடமும் உயர் அதிகாரிகளிடமும் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வேண்டா வெறுப்பு, சண்டை சச்சரவு, இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். துலாம் ராசி என்பவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். துலாம் ராசிக்கு 6ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் செல்கிறார். சனி 6ஆம் வீட்டில் இருக்கும்போது உடம்பில் வந்து இடது பக்கம், இடது கை, இடது முட்டி, மூட்டு எலும்பு, இடது கால், பாதம், இந்த மாதிரியான உங்கள் உடம்புல இடது பக்கம் வலி வேதனை கொடுக்கும். துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி இருக்கும்போது கண்டிப்பாக உடல் உபாதைகளை அனுபவிப்பீங்க. உங்களுக்கு வந்து பெரிய அளவு கடன் இருந்துச்சுன்னா சனி 6ஆம் வீட்டில் செல்லும்போது கடனை கட்டலாம். கடனை குறைப்பதற்கு வாய்ப்புண்டு. சனி 6ஆம் வீட்டில் செல்லும்போது உங்களுக்கு வந்து எதிரிகளே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து எதிரிகள் இருந்தாலும் எதிரிகள் வந்து நண்பர் ஆவாங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆனால் அந்த வேலையில் வந்து அதிகமான உழைப்பு துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன்னா இது நிற்க நேரம் இல்லை, இந்த அளவுக்கு உழைக்கிறோம், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பணம் காசு வரமாட்டேங்குது, சம்பாத்தியம் வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருக்கும். துலாம் ராசிக்கு 6ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது இப்போ வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரத்துக்கு வாய்ப்புண்டு. இப்போ வந்து ஏதாவது அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னா நல்ல மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று தான் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். துலாம் ராசிக்கு 6ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதனால் வந்து வெளியில் சாப்பிடக்கூடியவர்கள் காரமான உணவுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. இல்லைன்னா வந்து வாந்தி வரும், பேதியாகும், அல்சர் வரும், இறப்பை, குடல், கிட்னி சார்ந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்துவதில் குரு வந்து முக்கியமானவராக இருக்கிறார். இந்த குரு அஸ்தங்கமாக செல்லும்போது தான் பார்த்திங்கன்னா இரத்தத்தில் வந்து பாதிப்பு வரும். பிபி, ப்ரெஷர் வந்து அதிகமாகும், கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகும். குரு அஸ்தங்கமாக செல்லும்போது துலாம் ராசி என்பவர்கள் பெரும்பாலும் வெளியில் சாப்பிடக்கூடியவர்கள் காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. குரு அஸ்தங்கமாக இருக்கும்போது தான் தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரியான நோய் நொடிலாம் வந்து சேர்ந்து விடும். இப்போ வந்து சர்க்கரை வந்துச்சுன்னு வச்சிங்க, நீங்கள் வந்து அடுத்தடுத்து டெய்லியும் வந்து 3 வேளை மாத்திரை சாப்பிட்டே ஆக வேண்டும். ஏன்னா துலாம் ராசிக்கு 4வது வீட்டை குரு பகவான் பரிசுகிறார். உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அம்மாவோ, அப்பாவோ, அண்ணனோ, தம்பியோ தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்கனவே இருக்கும். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே கர்ம ஜீவனஸ்தானத்திலே குரு பகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது இப்போ இந்த மாதம் திருமணமானவர்களோ அல்லது கடந்த மாதம் திருமணமானவர்களோ குரு பகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடாது, தம்பதியர்கள் தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக வந்து இதில் வந்து நீங்கள் கவனமாக இருங்க. ஏன்னா குரு பகவான் அஸ்தங்கமாக செல்லும்போது இப்போ உங்களுக்கு கரு உருவாச்சுன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் கரு உருவாகி அந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதோ அதே நட்சத்திரத்தில் அடுத்த குழந்தையும் பிறக்கும். ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்து விட்டார்கள் என்றால் அந்த குடும்பம் வந்து நிம்மதியாகவே வாழ முடியாது, ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே குரு பகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது தம்பதியர்கள் தாம்பத்தியம் வைத்து கொள்ளாதீர்கள். குரு பகவான் அஸ்தங்கமாக செல்லும்போது தோஷம் வந்து 100% வேலை செய்யும். உங்களுக்கு வந்து 3ஆம் இடம் சார்ந்து
6ஆம் இடம் சார்ந்து கடுமையான தோஷம் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களை வேதனைப்படுத்தும். அதனால் இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி குருபுகான் அஸ்தங்கமாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் சில பிக்கல் பிடுங்கல் மாற்றங்களை சந்திக்கக்கூடியதாக வரும். துலாம் ராசி அன்பர்கள் எதிர்கொள்ள தயாராக இருங்க. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பதிவுகள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.